தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். MBBS BDS கலந்தாய்வின் முக்கிய முடிவுகள் வெளியீடு. MBBS BDS கலந்தாய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கு பிரிவு வாரியாக நிரப்பப்பட்ட இடங்கள், மாணவர்கள் பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது. தங்களுக்கான ஆணைகளை செப்டம்பர் 5 வரை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே சிறப்பு பிரிவு மற்றும் 7.5 இடஒதுக்கீட்டின் நேரடி கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் பொது கலந்தாய்வு முடிவு தற்போது வெளியாகியுள்ளது. ரூபாய் 5109 கோடி கல்வி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை. பள்ளிக்கல்வித்துறை தகவல். தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிகள் சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் நிதி உதவி வழங்குகிறது. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% என்ற விகிதத்தில் இந்த நிதி பங்கீடு அமையும். இதற்கிடையே மும்மிழு கொள்கையில் விலக்கு உட்பட்ட சில கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்காததால் தேசிய கல்விக் கொள்கையின் அம்சமான BM பல்வி கல்வி திட்டத்தில் சேருவதற்கு தமிழகம் மறுத்துவிட்டது. இதனையடுத்து தமிழகத்துக்கான ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட நிதியை 2024-25 கல்வியாண்டு முதல் மத்திய அரசு நிறுத்திவிட்டது. மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழக SC/ST மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பு. பழங்குடியின நலத்துறையின் கீழ் 36 உண்டு உறைவிட அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இங்கு பயிலும் மாணவர்கள் நாடு முழுவதும் உள்ள IIT, MIT, IIIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் வகையில் NEET, JEE, CLAT, MU போன்ற போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கான பயிற்சிகளை குடியினர் பழங்குடியினர் நலத்துறை வழங்கி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு 357 மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில் படிக்கச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து குமிழி அரசு பயிற்சி மையத்தின் தலைமை ஆசிரியர் கூறுகையில், பல தடைகளையும் தாண்டி வெளிவருவது மாணவர்களுக்கு சவாலாக ஒன்றாக உள்ளது. அதை தாண்டி படிக்க அவர்களுக்கு ஊக்கமளித்து வழிநடத்தி செல்கின்றோம். அதன்படி வாசுகி ஃபவுண்டேஷன் இணைந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளனர். பள்ளி மேலாண்மை குழுக்கள் மறுகட்டமைப்பு. புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்ய உத்தரவு. அரசு பள்ளிகளில் SMC பதவிக்காலம் முடிவடைவதால் புதிய உறுப்பினர்களை செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் தேர்வு செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கள்ளர் சீரமைப்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு அறிவிப்பு. கள்ளர் சீரமைப்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு அறிவிப்பு வெளியாகி உள்ளன. கள்ளர் சீரமைப்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு செப்டம்பர் 2 முதல் தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.